கருவாட்டு குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு அடுப்பு மேலே ஒரு எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் கூடயே வந்து கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, இப்போ நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு, நான் வந்து தக்காளி கூடவே சேர்த்து ஆட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் கருவாடு போட்ட பிறகு தான் உப்பு ஆட் பண்ணுவேன். ஏன்னா கருவாடு குழம்புன்றதுனால உப்பு வந்து அதுலேயே இருக்கும். ஸோ நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காய் ஆட் பண்ணிக்கலாம். கருணைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கத்திரிக்காய், இதுவுமே வதக்கியாச்சு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட பிறகு ரொம்பலாம் வதக்க வேணாம், லைட்டாக வதக்கினா போதும். ஏன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். ஓகேங்களா? இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். காய் வேகட்டும். காய் வெந்துச்சா பார்க்கலாம். காய் எல்லாமே நல்லா வெந்துது. இப்போ இந்த டைமில் வந்து புளி ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக வேகணும் அப்படின்னு இல்லை, அதை வேக்காட்டில் இருக்கும்போது கூட புளி ஊற்றிக்கலாம். புளி ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சைக்கொட்டை வந்து நான் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணேன். 3 விசில் வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா வெந்துச்சு, அதனால தான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணேன். நம்ம ஃபஸ்ட்டே போட்டால் மொச்சக்கொட்டை வந்து இன்னும் குழஞ்சிடும், அதுக்காக லாஸ்ட்டாக ஆட் பண்ணேன். நல்லா கொதிக்கிடும். இப்போ பார்க்கலாம் கருவாட்டு குழம்பு கொதிக்கிட்டாங்க. நல்லாவே கொதிக்குது கருவாட்டு குழம்பு. அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். வச்சியாச்சு. சைஸில் வந்து நம்ம கருவாடு போட்டுக்கலாம். கருவாடு வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சலாம். இப்போ பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இந்த சூட்லேயே கருவாடு வெந்துடும், அதனால தான் நான் அடுப்பு கருவாடு போட்ட உடனே ஆஃப் பண்ணிட்டேன். கருவாட்டு குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். கருவாட்டு குழம்பு அழகாக ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக். நான் வந்து கருவாட்டு குழம்புல எல்லா காயுமே போட்டிருக்கேன். கருணைக்கிழங்கு ப்ளஸ் வந்து இது வாழைக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் வந்து மொச்சக்கொட்டை, முருங்கைக்காய் அப்படி போட்டுருக்கேன். வேறு என்னென்ன காயெல்லாம் போடலாம் அப்படி பார்த்திங்கன்னா முள்ளங்கி போடலாம். அப்புறம் வந்து இந்த
வெங்காயத்தாள் சொல்லுவாங்க. அது வந்து போட்டு வச்சா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே அது போட்டு தான் வைப்பேன். இந்த வாட்டி வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன், எனக்கு கிடைக்கல அது. அதனால தான் அப்படியே வச்சிட்டேன் நான் கருவாட்டு குழம்பு. வெங்காயத்தாள் போட்டு வைங்க, உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆடி மாதம்னாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸானது என்னதுன்னா கூழ் கருவாட்டு குழம்பு. அப்படி தான் ஆடினாலே அதுதான் வந்து ரொம்பவே ஃபேமஸ். ரொம்பவே வந்து அந்த காம்பினேஷன் எல்லாம் இருக்கும். அந்த கருவாட்டு குழம்புக்கு இணையே வந்து எதுவுமே கிடையாது. மீன் குழம்பு கூட அந்த கருவாட்டு குழம்பு கூட வந்து சேர்க்கையில் தோற்று தான் போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.